ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பயந்து ஓடிட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட என்ன எதையும் எதிர்த்து நிற்கிற தைரியசாலியாக மாற்றினது நீதான் ப்ரோ. எப்படியெல்லாம் என்னை ஓட விட்டுருக்க, அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கு ப்ரோ. அதை விடு, நான் எப்போவும் உன்னை புடவை கட்ட சொல்லி தொல்லை பண்ணுவேன். ஆனால் இப்போ நீ உன் கல்யாணத்தில் புடவை கட்டியிருக்கிறத என்னால் தான் பார்க்க முடியாது. எனிவே ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நமக்கு விருப்பம் இல்லாமலே சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் விளையாடிடுச்சு. அதுக்கு ஒரு விதத்தில் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிரு ப்ரோ. உன்னோட கல்யாண லைஃப் நல்லா இருக்கணும். இனி நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் ப்ரோ. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு அதுதான் ஆசை. என்னம்மா என்னம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பட்ட அவமானம் இன்னும் என் மனசுல ரணமாவே இருக்கு. வேணாம், அந்த பழச ஞாபகப்படுத்துற எந்த விஷயமும் வேணாம். தயவு செஞ்சு என்ன யாரும் எதுவும் கேட்காதீங்க. அம்மா, பிரபா சம்மதத்தோட தானமா இந்த கல்யாணமே முடிவாயிருக்கு. கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அப்புறம் எதுக்காகமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ வா, முதல்ல வா. வாமா, வா வா, வா.